அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் உலகில் நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர். அவர்கள் பண்டைய எகிப்தில் வாழ்ந்த ஒரு மனிதனின் முழுமையான மரபணு அமைப்பை முதல் முறையாக கண்டறிந்துள்ளார்கள். இது சுமார் 4800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய பல்லில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மூலமாக இதை கண்டுபிடித்தார்கள். அந்த காலத்தில் இறந்த உடல்களை மம்மியாக பதப்படுத்தும் வழக்கம் பரவலாக இல்லை. அதனால் அவருடைய மரபணு சேதமடையாமல் பாதுகாப்பாக இருந்தது. அவர் ஒரு மண்பாண்டம் செய்பவராக இருந்திருக்கலாம் என்றும் அந்த காலத்திலேயே 60 வயது வரை வாழ்ந்திருக்கிறார் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இது மிகவும் ஆச்சரியமான விஷயம். பொதுவாக எகிப்து என்றாலே நமக்கு பிரமிடுகள்தான் நினைவுக்கு வரும். இந்த பிரமிடுகள் எல்லாம் மன்னர்களை புதைப்பதற்காக கட்டப்பட்ட பெரிய கல்லறைகள். அமெரிக்காவில் நடந்த ஒரு காட்டுத் தீயால் ஒரு புதிய பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்து நடந்த பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் வெளியிலும் பெரிலியம் என்ற ஒரு வகை உலோகத் தூசி பரவியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிலியம் விண்கலங்கள் செய்ய பயன்படும் ஒரு இலகுவான உலோகம். ஆனால் இந்த தூசியை நாம் சுவாசித்தால் அது மிகவும் ஆபத்தானது. இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட கொடிய நோய்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த தூசி எப்படி காற்றில் கலந்தது என்று இன்னும் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. எரிந்து போன வீட்டுப் பொருட்களில் இருந்தா அல்லது விண்கல பாகங்களின் மிச்சங்கள் காற்றில் அடித்து வரப்பட்டதா என்று ஆராய்ந்து வருகிறார்கள். காட்டுத்தீ என்பது வெறும் மரங்கள் எரிவது மட்டுமல்ல. அது வீடுகளில் உள்ள பெயிண்ட், பிளாஸ்டிக் போன்ற பல பொருட்களையும் எரிப்பதால் இது போன்ற ஆபத்தான ரசாயனங்கள் காற்றில் கலக்க வாய்ப்புள்ளது. வானியல் விஞ்ஞானிகள் ஒரு அற்புதமான காட்சியை கண்டறிந்துள்ளனர். வெள்ளைக்குள்ளன் எனப்படும் ஒரு வகை நட்சத்திரம் அடுத்தடுத்து 2 முறை வெடிப்பதை அவர்கள் முதல் முறையாக நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். சிலி நாட்டில் உள்ள ஒரு பெரிய தொலைநோக்கி மூலம் இதை படம் பிடித்துள்ளார்கள். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த இரட்டை வெடிப்பின் அடையாளமாக கால்சியம் நிறைந்த 2 வளையங்கள் அந்த நட்சத்திரத்தை சுற்றி காணப்படுகின்றன. இந்த வகை நட்சத்திர வெடிப்புகளை ஸ்டாண்டர்ட் கேண்டில் என்று சொல்வார்கள். ஸ்டாண்டர்ட் கேண்டில் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு குறிப்பிட்ட பிரகாசத்துடன் வெடிக்கும் நட்சத்திரம். அதன் பிரகாசத்தை வைத்து அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளால் துல்லியமாக கணக்கிட முடியும். இது பிரபஞ்சத்தின் தூரத்தை அளக்க உதவுகிறது. விண்வெளியில் இருந்து நமது சூரிய குடும்பத்திற்குள் வரும் 3வது பொருள் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதற்கு தற்காலிகமாக A11PI3Z என்று பெயரிட்டுள்ளார்கள். இது மிகவும் வேகமாக பயணிப்பதால் இது நமது சூரிய குடும்பத்தைச் சேர்ந்ததாக இருக்காது என்று நம்புகிறார்கள். இதற்கு முன்பு ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் என்ற 2 பொருட்கள் இதேபோல வெளியிலிருந்து வந்ததை உறுதி செய்திருந்தார்கள். அதே சமயம் விஞ்ஞானிகள் ஒரு சிறுகோளில் நுண்ணுயிரிகள் இருப்பதை கண்டுபிடித்ததாக ஒரு தகவல் வந்துள்ளது. ஆனால் இது விண்வெளியில் இருந்து வந்த புதிய பொருள் சம்பந்தப்பட்டது அல்ல. இது ஒரு தனிப்பட்ட ஆய்வு. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரிஜேஷ் சோலங்கி என்ற மாநில அளவிலான கபடி வீரர் வெறிநாய்க்கடியால் இறந்து போனார். அவர் ஒரு தெருநாய்க்குட்டியை காப்பாற்ற முயன்றபோது அது அவரை கடித்துவிட்டது. அவர் அதை ஒரு சிறிய காயம் என்று நினைத்து ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளவில்லை. இதனால் 1 மாதத்திற்குப் பிறகு அவர் இறந்துவிட்டார். இந்தச் சம்பவம் தெரு விலங்குகள் கடிப்பதன் அபாயத்தையும் சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெறுவதன் அவசியத்தையும் காட்டுகிறது. ரேபிஸ் என்பது சரியான நேரத்தில் தடுப்பூசி போடவில்லை என்றால் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நோயாகும். கொலம்பியாவின் வில்லாவிசென்சியோ என்ற நகரில் பெய்த கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரின் மையத்தில் ஒரு பெரிய பள்ளம் உருவாகியுள்ளது. இந்த கனமழையால் ஒருவர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார். சுமார் 3500 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொலம்பியா முழுவதும் இந்த மழை காலத்தால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு என்பது மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும்போது மண் சரிந்து கீழே விழுவது. இது மிகவும் ஆபத்தானது. உலகம் முழுவதும் சுமார் 6,30,000 பேர் 100 வயதுக்கு மேல் வாழ்கிறார்கள். இதில் மொனாக்கோ என்ற நாடு ஜப்பானை விட வயதானவர்கள் அதிகம் உள்ள நாடாக மாறியுள்ளது. அங்குள்ள மக்களில் கிட்டத்தட்ட 37% பேர் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஆனால் அதிக எண்ணிக்கையிலான 100 வயது கடந்தவர்கள் இன்னும் ஜப்பானில்தான் இருக்கிறார்கள்.
பொதுவாக ஆரோக்கியமான உணவு பழக்கம், நல்ல வாழ்க்கை முறை மற்றும் தரமான மருத்துவ வசதிகள் ஆகியவை மக்கள் நீண்ட காலம் வாழ முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. மனித உடலில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கின்றன என்பதை ஒரு புதிய ஆய்வு காட்டுகிறது. ஸ்பெயினில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் மனிதர்களின் விந்தணு மற்றும் பெண்களின் கருமுட்டை நீரில் பாதிக்கும் மேற்பட்ட மாதிரிகளில் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பீடி மற்றும் பாலிதீன் போன்ற 9 வகையான பிளாஸ்டிக் துகள்கள் இதில் அடங்கும். இந்த நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பைகள் மற்றும் துணிகளிலிருந்து உருவாகி நீர் மற்றும் உணவு மூலம் நம் உடலுக்குள் செல்கின்றன. இந்த துகள்கள் கருவுறுதல் திறனை பாதிக்குமா என்பது குறித்து இன்னும் பெரிய அளவில் ஆய்வுகள் தேவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI சாட்பாட்கள் தவறான மற்றும் ஆபத்தான சுகாதார தகவல்களை தருமாறு அமைக்கப்படலாம் என்று ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த AI கருவிகள் நம்பகமானவை போல தோற்றமளிக்கும் போலிச் செய்திகளை அதிக அளவில் உருவாக்க முடியும். சில சமயங்களில் AI மூலம் உருவாக்கப்படும் போலி படங்கள், வீடியோக்கள் மற்றும் இணையதளங்கள் கூட தவறான தகவல்களை பரப்ப பயன்படுத்தப்படுகின்றன. எனவே உடல்நலம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு எப்போதும் இணையத்தையோ அல்லது AIயையோ நம்பாமல் தகுதியான மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம். ஜூலை 1 தேதி இரவு சுவீடன் மற்றும் பின்லாந்து நாடுகளில் வானத்தில் ஒரு பிரகாசமான எரிநட்சத்திரம் தென்பட்டது. பலரும் இதை பார்த்து வீடியோ எடுத்துள்ளார்கள். சுமார் 5 வினாடிகள் தெரிந்த இந்த நெருப்பு கோளம் அடிவானத்தையே ஒளிரச் செய்ததாக மக்கள் கூறினார்கள். இதன் துண்டுகள் எதுவும் தரையில் விழுந்ததா என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. எரிநட்சத்திரம் என்பது விண்வெளியில் இருந்து வரும் ஒரு சிறிய கல் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும்போது உராய்வினால் எரிந்து பிரகாசமாக தெரிவதுதான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் என்ற அமைப்பு அனுப்பிய மீத்தேன்சாட் என்ற செயற்கைக்கோள் செயலிழந்துவிட்டது. உலகெங்கிலும் மீத்தேன் வாயு கசிவை கண்காணிக்க $88 மில்லியன் செலவில் இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது. ஆனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அதனுடனான தொடர்பு இழக்கப்பட்டுவிட்டது. அதை மீண்டும் சரிசெய்ய முடியாது என்று கருதப்படுகிறது. மீத்தேன் என்பது பூமியை வெப்பமாக்கும் ஒரு சக்திவாய்ந்த கிரீன்ஹவுஸ் வாயு. இந்த செயற்கைக்கோளின் இழப்பு காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஒரு பின்னடைவாகும். நாசாவின் பட்ஜெட்டில் 25% குறைக்கப்படும் என்ற திட்டம் பல அறிவியல் திட்டங்களை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஐரோப்பாவின் எக்ஸோமார்ஸ் என்ற செவ்வாய் கிரக திட்டம் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படலாம். இந்த திட்டத்தின்படி ரோசாலிண்ட் பிராங்க்லின் என்ற ஒரு ரோவர் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். ஆனால் நாசாவின் உதவி இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது கடினம். இதனால் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிற்கு அடியில் உயிரினங்கள் இருந்தனவா என்பதை தேடும் இந்த முக்கிய பணி மேலும் தாமதமாகலாம். செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்ப பூமியும் செவ்வாயும் சரியான கோணத்தில் நேராக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் வரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.